ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 68வது ஸ்லோகம். யா இதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத் யஸ்யம் சயஹ. ஈஸ்வர கைங்கரியமாக கீதா பிரசாரம் செய்பவன் அடையும் நன்மை யாது? விடை வருகிறது. மிக ஆழ்ந்த இத்தத்துவத்தை என் பக்தர்களிடத்து உபதேசித்து என்னிடத்து மேலாம் பக்தி பண்ணுகிறவன் ஐயமின்றி என்னையே அடைவான். மனிதன் பிறருக்கு எதை எடுத்து மனமு வந்து வழங்குகிறானோ அது அவனுக்கு சொந்தமாகிறது. தனக்கென்று எதை பிடித்து வைக்கிறானோ அது சொந்தமாவதில்லை. உடலுக்கு இன்றியமையாத ஒன்றை முதல் சான்றாக எடுத்துக்கொள்வோம். உணவு இல்லாத யாரும் உயிர் வாழ முடியாது. உணவை தனக்கென்று தேடி வைத்துக் கொள்ளுதல் உயிர்களிடத்து அமைந்துள்ள இயல்பு. ஒருவன் பிறருக்கு உணவு வழங்கி பிறகுதான் உண்கிறான். மற்றொருவன் பிறரை பற்றி ஒன்றும் நினையாது தனக்கென்றே தேடி வைத்து உண்கிறான். இருவருள் பிறரை பற்றி நினைப்பவன் அடைகிற உடல் நலனை மற்றவன் அடைய மாட்டான். இதை ஒவ்வொருவனும் தன் சொந்த அனுபவத்தில் காணலாம். அடுத்தபடியாக அறிவுக்கு உரியது கல்வி. கற்பவர்களுள் நன்கு கற்பவன் யார் என்று கேள்வி எழலாம். தனக்கு என்று கற்பவனை விட பிறருக்கு பயன்படுமாறு புகட்டுதற்கு கற்பவன் நன்கு கற்கிறான். பிறருக்கு புகட்டும் பொழுதெல்லாம் தனது அறிவு தெளிவடைகிறது. பிறருக்கு ஒரு விஷயத்தை விளங்க செய்யும் அளவு தனக்கே அது நன்கு விளக்குகிறது. கிணற்றில் நீர் இறைக்கும் அளவு நீர் ஊற்றுவது போன்று கல்வியை புகட்டும் அளவு ஒருவனிடத்து கல்வி வளர்கிறது. பகவத் விஷயங்களை பக்தர்களிடத்து பக்தி விசுவாசத்தோடு எடுத்தோழ்ந்துவதே பகவத் சேவையாகிறது. தன்னை ஓர் ஆசாரியன் என்று அத்தகையவன் அங்கீகரிப்பதில்லை. அகங்காரம் கொள்கிறவனுக்கு பக்தி பெருகுவதும் இல்லை. பகவத் மகிமையானது நல்லார்களிடைக்கிடையில் பேச பெறுகிறது என்று இன்புறுவனுக்கு அன்பும் அறிவும் வளர்கின்றன. அத்தகைய பேச்சாளன் பணிவுடன் செய்யும் பகவத் கைங்கரியமாக அது கருதப்படுகிறது. கடவுளை அடைதலே அதில் விளையும் பயனாகும். பகவான் பாகவதம் பக்தர்கள் யாவும் ஒன்றேயாம். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். சாஸ்திரங்களின் உட்கருத்தை நல்லாரிடமும் பரப்பும் அவனை கடவுள் எப்படி பொருள்படுத்துகிறார்? விடை நாளை வருகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.